ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோ லெக்சரில் வந்து நம்ம டைனமிக் ஆர் ரியோஸ்டாட்டிக் பிரேக்கிங் பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ டோட்டலாக எலக்ட்ரிக்கல் பிரேக்கிங்கில் டோட்டலாக 3 டைப்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் ஒன் இஸ் ப்ளக்கிங், ரெண்டாவது டைனமிக் ஆர் ரியோஸ்டாட்டிக் பிரேக்கிங், மூணாவது வந்து ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங். ஓகே, ஸோ ஃபஸ்ட் நம்ம வந்து ப்ளக்கிங்னா என்ன, ஸோ ஒரு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மோட்டர்ஸில் வந்து ப்ளக்கிங் எப்படி அப்ளை பண்ணுறாங்கன்னு சொல்லி நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். ஓகே, ஸோ மெயினாக என்ன பார்த்தோம் அப்படின்னா ப்ளக்கிங் இன் டிசி ஷண்ட் மோட்டார், டிசி சீரிஸ் மோட்டார், ஸோ அதுக்கப்புறம் ப்ளக்கிங் இன் 3 ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டார், அதுக்கப்புறம் சின்க்ரோனஸ் மோட்டார்ஸ். ஓகே, ஸோ அதே மாதிரி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா டைனமிக் ஆர் ரியோஸ்டாட்டிக் பிரேக்கிங். ஓகே, ஸோ டைனமிக் பிரேக்கிங் சொல்லுவாங்க, அப்படின்னா ரியோஸ்டாட்டிக் பிரேக்கிங். ஓகே, ஸோ இந்த டைப் ஆஃப் பிரேக்கிங் வந்து எதுக்கெலாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா ஒரு டிசி ஷண்ட் மோட்டார், சீரிஸ் மோட்டார், 3 ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டார், அது வெல் சின்க்ரோனஸ் மோட்டார். ஓகே, ஸோ இந்த 4 மோட்டருக்குமே டைனமிக் ஆர் ரியோஸ்டாட்டிக் பிரேக்கிங் வந்து எப்படி அப்ளை பண்ணலாம். ஸோ பிரேக்கிங்காக உங்களுக்கு தெரியும். ஸோ பிரேக்கிங் அப்ளை பண்ணும்போது மோட்டர் வந்து குயிக்காக ஸ்டாப் ஆகும். ஓகே, ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்குறது வந்து டைனமிக் ஆர் ரியோஸ்டாட்டிக் பிரேக்கிங், அதுக்கு இன்னொரு டைம் வந்து ரியோஸ்டாட்டிக் பிரேக்கிங். ஓகே, ஸோ இந்த மெத்தடில் வந்து என்னென்னா இந்த டைப் ஆஃப் பிரேக் நம்ம பண்ணும்போது பிரேக்கிங் டைமில் வந்து எந்த பவரும் நம்மளுக்கு வந்து சப்ளைலேருந்து தேவைப்படாது. ஓகே, ஸோ நார்மலாக ரன் ஆகிட்டு இருக்கிற வரைக்கும் நம்ம வந்து மோட்டர் வந்து சப்ளைலேருந்து பவர் எடுத்துகிட்டு இருக்கோம். டியூரிங் டைனமிக் பிரேக்கிங் அப்புறம் ஆக்சுவலாக டைனமிக் பிரேக்கிங் நடக்கிற போது சப்ளைலேருந்து எந்த பவரும் நம்மளுக்கு தேவைப்படாது. ஓகே, ஸோ in this method of braking a motor is disconnected from the supply. ஓகே, ஸோ பிரேக்கிங் பண்ணும்போது மோட்டரை வந்து நம்ம என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா சப்ளைலேருந்து டிஸ்கனெக்ட் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் மோட்டர் வந்து ஜென்ரேட்டர் ஆக்ட் ஆகும். ஸோ அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா அந்த கைனட்டிக் எனர்ஜி, அந்த ரொட்டேஷனல் எனர்ஜி வந்து என்ன ஆகும் அப்படின்னா எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகி ஒரு ரெசிஸ்டன்ஸ்க்கு அக்ராஸாக ஹீட்டை டிசிபேட் ஆயிரும். ஓகே, ஸோ அப்போ என்ன நடக்குது, டைனமிக் பிரேக்கிங் அப்போ மோட்டரை வந்து சப்ளைலேருந்து டிஸ்கனெக்ட் பண்ணுறோம். ஸோ இது ஃபஸ்ட் பாயிண்ட். ஸோ ரெண்டாவது என்ன நடக்குது, டியூ டு த கைனட்டிக் எனர்ஜி, ஸோ இவ்வளோ நேரம் ரொட்டேட் ஆகிட்டு இருந்துச்சு இல்லையா ரோட்டாரு, ஸோ அந்த கைனட்டிக் எனர்ஜி யூஸ் பண்ணி ஸோ அதில் என்ன கைனட்டிக் எனர்ஜி வந்து என்ன தான் கன்வெர்ட் ஆகுது அப்படின்னா எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகுது. ஓகே, ஸோ எலக்ட்ரிக்கல் எனர்ஜி கன்வெர்ட் ஆகும். ஸோ எலக்ட்ரிக்கல் எனர்ஜின்னு சொல்லும்போது கரண்ட் I²R. ஓகே, ஸோ அந்த கரண்ட் வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஒரு ரெசிஸ்டருக்கு அக்ராஸாக ஃப்ளோ ஆகும்போது என்னென்னா ஹீட்டை டிசிபேட் ஆயிரும். ஓகே, ஸோ அப்போ ஒரு எனர்ஜி எலக்ட்ரிக்கல் எனர்ஜி கைனட்டிக் எனர்ஜி எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை கன்வெர்ட் ஆகி ரெசிஸ்டருக்கு அக்ராஸாக ஹீட்டை டிசிபேட் ஆயிரும். ஓகே, ஸோ அண்ட் இஸ் டிசிபேட்டட் இன் எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டர். ஸோ சடனாக பிரேக்கிங் அக்கேர் ஆகும், மோட்டர் வந்து ஸ்டாப் ஆகும். ஓகே, ஸோ திஸ் மெத்தட் ஆஃப் பிரேக்கிங் கேன் பி அப்ளை டு பிரேக் தி டிசி மோட்டர்ஸ் அப்ளை பண்ணலாம், அதுமாதிரி சின்க்ரோனஸ் மோட்டருக்கு அப்ளை பண்ணலாம். பட் இண்டக்ஷன் மோட்டருக்கு அப்போ நம்ம வந்து 3 ஃபேஸ் ஏசி சப்ளை வந்து நம்ம ஸ்டேட்டரில் கொடுப்போம் இல்லையா. ஸோ என்ன பண்ணோம் அப்படின்னா இண்டக்ஷன் மோட்டருக்கு மட்டும் என்ன பண்ணணும் அப்படின்னா 3 ஃபேஸ் ஏசி சப்ளை கட் பண்ணிவிட்டு அதோட ஏதாவது 2 டெர்மினல்ஸில் டிசி சோர்ஸ் வந்து கொடுக்கணும். ஓகே, ஸோ லோ வோல்டேஜ் டிசி சப்ளை கொடுக்கணும். ஓகே, பட் இந்த டிசி மோட்டார்ஸ், தட் இஸ் ஷண்ட் மோட்டார், அந்தமாதிரி சீரிஸ் மோட்டார், அதேமாதிரி சின்க்ரோனஸ் மோட்டார், இதுக்குள்ள நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா டேரெக்டாக சப்ளை மட்டும் கட் பண்ணி விட்டால் போதும். பட் 3 ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டருக்கு மட்டும் நம்ம ஏசி சப்ளையை கட் பண்ணிவிட்டு அதோட 2 டெர்மினல்ஸ்க்கு அக்ராஸாக லோ வோல்டேஜ் டிசி வந்து நம்ம கொடுக்க வேண்டியிருக்கும். ஓகே, ஸோ இதுதான் டைனமிக் பிரேக்கிங். ஸோ அப்போ இதில் டைனமிக் பிரேக்கிங்கில் என்ன பண்ணுறோம், ஒரு எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஹீட் எனர்ஜியாக ரெசிஸ்டர் மூலமாக டிசிபேட் பண்ணுறோம். ஓகே, ஸோ இதான் என்ன அப்படின்னா டைனமிக் ஆர் ரியோஸ்டாட்டிக் பிரேக்கிங். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டைனமிக் பிரேக்கிங் டு டிசி ஷண்ட் மோட்டர். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஷண்ட் மோட்டர் பார்த்தலாம். ஷண்ட் மோட்டரில் வந்து எப்படி டைனமிக் பிரேக் வந்து அப்ளை பண்ணுறோம் பார்ப்போம். ஓகே, ஸோ ஃபார் அப்ளைங் ரியோஸ்டாட்டிக் பிரேக்கிங். ஓகே, ஸோ இது அப்ளை பண்ணுறதுக்கு என்ன பண்ணும், ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம்னு பார்த்தோம், சப்ளைலேருந்து ஆர்மேச்சரை டிஸ்கனெக்ட் பண்ணிடணும். ஓகே, ஸோ ஆர்மேச்சர் டிஸ்கனெக்ட் பண்ணி சப்ளை அண்ட் கனெக்டட் டு எ வேரியபிள் எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ். ஓகே, ஸோ ஆர்மேச்சரை சப்ளைலேருந்து டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு அந்த ஆர்மேச்சரை ஒரு எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் கூட கனெக்ட் பண்ணணும். ஓகே, ஸோ அது வந்து ஃபஸ்ட் பாயிண்ட்டு. ஃபீல்டு வந்து சப்ளை கூட தான் கனெக்ட் ஆகிருக்கும். ஓகே, ஸோ ஃபீல்டு வந்து சப்ளை கூட கனெக்ட் ஆகிருக்கும். ஆர்மேச்சர் டெர்மினல்ஸை மட்டும் சப்ளைலேருந்து டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு அக்ராஸாக ஒரு எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸை கனெக்ட் பண்ணணும். ஓகே, ஸோ இங்கே பாருங்கள், இது வந்து நார்மல் ரன்னிங் கண்டிஷன். ஓகே, ஸோ ஷண்ட் மோட்டார் அப்போ வந்து ஷண்ட் மோட்டார்னு சொல்லும்போது ஆர்மேச்சருக்கு பேரலில் இந்த ஷண்ட் ஃபீல்டு வைண்டிங் இருக்கும். ஓகே, ஸோ இது வந்து நம்ம கொடுக்கக்கூடிய சப்ளை வோல்டேஜ், இது வந்து நார்மல் ரன்னிங் கண்டிஷன். ஓகே, ஸோ அப்போ நம்ம டைனமிக் பிரேக்கிங் அப்ளை பண்ணணும்னா என்ன சொன்னேன், இந்த ஷண்ட் ஃபீல்டு வழியாக ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் வந்து நம்ம எதுவுமே பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ அந்த ஷண்ட் ஃபீல்டு வந்து சப்ளை வோல்டேஜ் தான் கனெக்ட் ஆகிருக்கும். ஓகே, ஸோ இங்கே பாருங்கள், இந்த ஷண்ட் ஃபீல்டு வைண்டிங் வந்து சப்ளை வோல்டேஜோட தான் கனெக்ட் ஆகிருக்கு. பட் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ஆர்மேச்சரை மட்டும் டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு அதுக்கு அக்ராஸாக ஒரு எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் போட்டுரும். ஓகே, ஸோ இங்கே பாருங்கள், சப்ளைலேருந்து ஆர்மேச்சரை மட்டும் டிஸ்கனெக்ட் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ ஆர்மேச்சர் டெர்மினல் பாயிண்ட்ஸ் மட்டும் டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு அதுக்கு அக்ராஸாக ஒரு எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸை கனெக்ட் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ அப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இப்பவும் என்ன அப்படின்னா இந்த மோட்டரை ஸ்டாப் பண்ணுறதுக்கு ஒரு பிரேக்கிங் டார்க் தேவைப்படுது. ஓகே, ஸோ அப்போ இப்போ பிரேக்கிங் டார்க்குங்கிறது ஷண்ட் மோட்டரை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் ப்ரொபோஷனல் டு ஃப்ளக்ஸ் இன்டூ ஆர்மேச்சர் கரண்ட். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளக்ஸ் வந்து கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னா நம்ம பிரேக்கிங் அப்பவும் இந்த ஃபீல்டு வைண்டிங் வந்து நம்ம சப்ளைலேருந்து டிஸ்கனெக்ட் பண்ணல, அப்போ ஃபீல்டு வைண்டிங் வந்து சப்ளை கிடச்சிட்டே தான் இருக்கும். ஸோ அப்போ இந்த ஃப்ளக்ஸ் வந்து கான்ஸ்டண்ட்டாக மெயின்டைன் ஆகிட்டு தான் இருக்கும். பட் இந்த ஆர்மேச்சர் கரண்ட் இந்த ஐஏங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம ஆர்மேச்சரை சப்ளைலேருந்து டிஸ்கனெக்ட் பண்ணிட்டோம். ஸோ அப்போ இதுக்கு அக்ராஸ் என்ன இருக்கும் அப்படின்னா வெறும் பேக் EMF மட்டும் தான் இருக்கும். அப்போது பிரேக்கிங் டைமில் ஆர்மேச்சர் கரண்ட் எப்படி சேஞ்ச் ஆகும் அப்படின்னா IA =
ஸோ இதுக்கு அக்ராஸ் உள்ள பேக் இஎம்எஃப் இபி டிவைடட் பை இப்போ சப்ளை வோல்டேஜ் வந்து இருக்காது, ஏன்னா ஆர்மேச்சர் வந்து சப்ளைலேருந்து டிஸ்கனெக்ட் பண்ணிட்டோம். ஸோ அப்போ வி கிடையாது. ஓகே, ஸோ ஒன்லி பேக் இஎம்எஃப் டிவைடட் பை ரெசிஸ்டன்ஸ்க்கு வந்து இந்த ஆர்மேச்சருக்கு அக்ராஸாக இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ். ஓகே, ஸோ ஆர்மேச்சர் ரெசிஸ்டன்ஸ் ஆர்ஏன்னு சொல்லுவோம். அதே மாதிரி இந்த எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் அப்போ ஆர் ப்ளஸ் ஆர்ஏ. ஆருங்கிறது இந்த எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ், ஆர்ஏங்கிறது ஆர்மேச்சர் வைண்டிங்கோட ரெசிஸ்டன்ஸ், தட் இஸ் கால்ட் அஸ் ஆர்ஏ. ஓகே, ஸோ அப்போ ஆர்மேச்சர் கரண்ட் ஈக்குவல் டு பேக் இஎம்எஃப் டிவைட் பை ஆர் ப்ளஸ் ஆர்ஏன்னு மாறும். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் இந்த இதுபடி என்ன அப்படின்னா இந்த ஃப்ளக்ஸ் கான்ஸ்டன்டாக மெயின்டைன் ஆகும். பட் இப்போ என்ன ஆகும் அப்படின்னா இந்த பேக் இஎம்எஃபோட ஃபார்முலா நமக்கு ஒன்று தெரியணும். பேக் இஎம்எஃப் இபி ஈக்குவல் டு ஸோ 5 Z N P divided by 60 A. ஓகே, ஸோ இதில் வந்து இந்த ஃப்ளக்ஸ் வந்து கான்ஸ்டன்ட். ஏன் அப்படின்னா இந்த ஃப்ளக்ஸ் வந்து இந்த ஃப்ளக்ஸ் ஃபீல்டு வைண்டிங். ஓகே, ஸோ இந்த ஃபீல்டு வைண்டிங்கை ஸ்டில் சப்ளை வோல்டேஜ் தான் கனெக்ட் பண்ணியிருக்கோம். அப்போ இந்த ஃப்ளக்ஸ் வந்து கான்ஸ்டன்ட்டாக தான் மெயின்டைன் ஆகுது. இசட்டுங்கிறது நம்பர் ஆஃப் ஆர்மேச்சர் கண்டக்டர்ஸ். ஓகே, அதெல்லாம் கான்ஸ்டன்ட் தான். பிங்கிறது நம்பர் ஆஃப் போல்ஸ், 60 ஒரு கான்ஸ்டன்ட், ஏங்கிறது நம்பர் ஆஃப் பேரலல் பாத்ஸ், இது எல்லாமே கான்ஸ்டன்ட். ஸோ இது எது வேரியபிள் அப்படின்னா இந்த என் மீன்ஸ் ஸ்பீட். ஓகே, ஸோ இந்த ஸ்பீட் மட்டும் என்ன ஆகும் அப்படின்னா ஆர்மேச்சர் சப்ளைலேருந்து டிஸ்கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் ஸ்பீட் வந்து கிராஜுவலாக ரெடியூஸ் ஆகும். ஓகே, ஸோ ஸ்பீட் வந்து ரெடியூஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மற்ற எல்லாம் கான்ஸ்டன்ட், இந்த ஸ்பீடு வந்து பிரேக்கிங் டைம் அப்போ கிராஜுவலாக ரெடியூஸ் ஆகுது. ரெடியூஸ் ஆகும்போது இந்த பேக் இஎம்எஃப்பும் ரெடியூஸ் ஆகும். ஓகே, ஸோ ஒன்ஸ் இந்த பேக் இஎம்எஃப் ரெடியூஸ் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த ஃபார்முலா படி பேக் இஎம்எஃப் ரெடியூஸ் ஆயிடுச்சு அப்படின்னா ஆர்மேச்சர் கரண்ட்டும் ரெடியூஸ் ஆகும். அப்போ இந்த ஆர்மேச்சர் கரண்ட் ரெடியூஸ் ஆகும்போது இந்த ஃபார்முலா படி இங்கே ஆர்மேச்சர் கரண்ட் ரெடியூஸ் ஆகுது. அப்போ பிரேக்கிங் டார்க்கும் ரெடியூஸ் ஆகும். ஓகே, ஸோ பிரேக்கிங் டார்க் ரெடியூஸ் ஆச்சு அப்படின்னா நம்மளால் மோட்டரை குயிக்காக ஸ்டாப் பண்ண முடியாது. ஓகே, ஸோ அப்போ நம்ம இந்த பிரேக்கிங் டார்க்கை இன்க்ரீஸ் பண்ணணும். அப்போ என்ன பண்ணணும், இந்த ஆர்மேச்சர் கரண்ட் ரெடியூஸ் ஆகாமல் கொஞ்சம் கான்ஸ்டன்ட்டாக நம்ம மெயின்டைன் பண்ணணும். ஓகே, ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம், இந்த பேக் இஎம்எஃப் ரெடியூஸ் ஆகிற டைமில் இந்த ஆருங்கிற இந்த எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ இதையும் நம்ம கிராஜுவலாக ரெடியூஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஃப்ளக்ஸ் இந்த ஆர்மேச்சர் கரண்ட் வந்து கொஞ்சம் கான்ஸ்டன்ட்டாக மெயின்டைன் ஆகும். ஸோ அப்போ ஆர்மேச்சர் கரண்ட்டு கான்ஸ்டன்ட்டாக மெயின்டைன் ஆகும்போது பிரேக்கிங் டார்க் வந்து அதிகமான பிரேக்கிங் டார்க் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். அப்போ மோட்டர் வந்து குயிக்காக ஸ்டாப் ஆகும். ஓகே, ஸோ அப்போ ஃபஸ்ட்டு என்ன நடக்குது, ஆர்மேச்சர் சப்ளைலேருந்து டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு ஒரு எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் போடுறோம். அதுக்கப்புறம் என்ன நடக்குது, எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் போடுறோம். அப்போ ஆர்மேச்சர் வந்து சப்ளைலேருந்து டிஸ்கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் கிராஜுவலாக ஸ்பீட் வந்து ரெடியூஸ் ஆகும். ஓகே, ஸோ அந்த ஸ்பீட் ரெடியூஸ் ஆகும். அப்போ இந்த ஃபார்முலா படி பேக் இஎம்எஃப் ரெடியூஸ் ஆகும். அதுக்கப்புறம் பேக் இஎம்எஃப் ரெடியூஸ் ஆச்சு அப்படின்னா ஆர்மேச்சர் கரண்ட்டும் ரெடியூஸ் ஆகும். ஸோ ஆர்மேச்சர் கரண்ட் ரெடியூஸ் ஆகும்போது கிடைக்கக்கூடிய பிரேக்கிங் டார்க்கும் ரெடியூஸ் ஆகும். ஸோ பிரேக்கிங் டார்க் ரெடியூஸ் ஆச்சு அப்படின்னா மோட்டர் வந்து சடனாக குயிக்காக ஸ்டாப் ஆகாது. ஓகே, ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த பிரேக்கிங் டார்க்கு ஓரளவுக்கு கான்ஸ்டன்ட்டாக மெயின்டைன் பண்ணணும். பிரேக்கிங் டார்க் எதை பொறுத்து இருக்குது, ஒன்று ஃப்ளக்ஸ், இன்னொன்று ஆர்மேச்சர் கரண்ட்டை பொறுத்து இருக்குது. ஃப்ளக்ஸுங்கிறது கான்ஸ்டன்ட். ஏன் அப்படின்னா ஃப்ளக்ஸ் வைண்டிங் வந்து டேரெக்டாக சப்ளையோட தான் கனெக்ட் ஆயிருக்கு. அப்போ இந்த ஆர்மேச்சர் கரண்ட் ரெடியூஸ் ஆகாமல் நம்ம பார்க்கணும். ஸோ அப்போ இந்த ஃபார்முலா படி பேக் இஎம்எஃப் ரெடியூஸ் ஆகும்போது இந்த ஆர், ஓகே, ஸோ திஸ் இஸ் எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆரும் ரெடியூஸ் ஆச்சு அப்படின்னா இந்த கரண்ட் வந்து ஓரளவுக்கு கான்ஸ்டன்ட்டாக மெயின்டைன் ஆகும். ஓகே, ஸோ ஆர்மேச்சர் கரண்ட் வந்து கான்ஸ்டன்ட்டாக மெயின்டைன் ஆகும். அப்போ ஒன்ஸ் எப்போ ஸ்பீட் ரெடியூஸ் ஆகுதோ அதுக்கு தகுந்தாப்பில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த எக்ஸ்டர்னலாக கனெக்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த ரெசிஸ்டன்ஸோட வேல்யூவை கிராஜுவலாக ரெடியூஸ் பண்ணிட்டே வரணும். ஸோ அப்போ தான் என்ன ஆகும் அப்படின்னா பிரேக்கிங் டார்க் வந்து கான்ஸ்டன்ட்டாக மெயின்டைன் ஆகும். ஸோ மோட்டர் வந்து குயிக்காக ஸ்டாப் ஆகும். ஓகே, ஸோ இதான் என்ன அப்படின்னா டைனமிக் பிரேக்கிங் டு டிசி ஷண்ட் மோட்டார். ஓகே, ஸோ அப்போ டைனமிக் பிரேக்கிங்கில் என்ன பண்ணுறோம், ஆர்மேச்சரை மட்டும் டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு அக்ராஸாக ஒரு ரெசிஸ்டன்ஸை கனெக்ட் பண்ணுறோம். ஸோ ஸ்பீட் வந்து ரெடியூஸ் ஆகும். ஆர்மேச்சரோட ஸ்பீட், அந்த ரோட்டரோட ரொட்டேட்டிங் ஸ்பீட் ரெடியூஸ் ஆகும். ஸோ அதுக்கு கிராஜுவலாக அதுக்கு தகுந்தாப்பில் நம்ம என்ன பண்ணுறோம், எக்ஸ்டர்னலாக நம்ம கனெக்ட் பண்ண ரெசிஸ்டன்ஸோட வேல்யூவை கிராஜுவலாக குறைச்சிட்டே வரும். அப்படின்னா தான் என்ன ஆகும் அப்படின்னா பிரேக்கிங் டார்க் ஓரளவுக்கு கான்ஸ்டன்ட்டாக மெயின்டைன் ஆகும். ஸோ மோட்டர் வந்து குயிக்காக ஸ்டாப் ஆகும். ஓகே, ஸோ இதான் அப்படின்னா டைனமிக் பிரேக்கிங் டு டிசி ஷண்ட் மோட்டார். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து என்ன அப்படின்னா டைனமிக் பிரேக்கிங் ஆஃப் டிசி சீரிஸ் மோட்டார். ஓகே, ஸோ இங்கேயும் அதே கான்செப்ட் தான். நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா நார்மல் ரன்னிங் கண்டிஷன். ஓகே, ஸோ இது வந்து சீரிஸ் மோட்டார்னு சொல்லும்போது ஃபீல்டு வைண்டிங்கும் ஆர்மேச்சரும் எப்படி இருக்கும் அப்படின்னா சீரிஸாக கனெக்ட் ஆகிருக்கும். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சீரிஸாக கனெக்ட் ஆகிருக்கும். அட் த சேம் டைம் இதில் என்ன ஆகக்கூடாது அப்படின்னா இந்த ஆர்மேச்சரோடைய ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் பாத்தில் வந்து எந்த டேரக்ஷன் சேஞ்ச் இருக்கக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ கரண்ட் ஃப்ளோ இந்த மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு S1ங்கிற டெர்மினல் பாயிண்ட் போய் அப்புறம் S2ங்கிற டெர்மினல் பாயிண்ட் போகுது. ஓகே, ஸோ அப்போ நம்ம பிரேக்கிங் டைம் பண்ணும்போதும் இந்த ஃபீல்டு வைண்டிங் வழியாக ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் பாத் சேஞ்ச் ஆகக்கூடாது. அப்போ ஃபஸ்ட் S1 வைண்டிங் வழியாக தான் வரணும், அதுக்கப்புறம் தான் S2. ஓகே, ஸோ அப்போ S1 to S2 இந்த டேரக்ஷனில் தான் கரண்ட் ஃப்ளோ இருக்கணும். ஓகே, ஸோ இந்த டேரக்ஷன் மாறிச்சு அப்படின்னா பிரேக்கிங் டார்க் வந்து ப்ரொடியூஸ் ஆகாது. ஸோ மோட்டர் வந்து குயிக்காக ஸ்டாப் ஆகாது. ஓகே, ஸோ அப்போ இந்த ஃபீல்டு வைண்டிங் வழியாக ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் பாத்தில் வந்து எந்த சேஞ்சும் வரக்கூடாது. ஓகே, ஸோ இது வந்து நார்மல் ரன்னிங் கண்டிஷன். ஸோ நார்மல் ரன்னிங் கண்டிஷனில் வந்து பேக் இஎம்எஃப் இந்த மாதிரி கிரியேட் ஆகிருக்கும். ஸோ இதில் என்ன பண்ணுறோம், பிரேக்கிங் டைமில் டிசி சீரிஸ் மோட்டாரை சப்ளைலேருந்து டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இதில் வந்து பேக் இஎம்எஃப் மட்டும் தான் இருக்கும். ஓகே, ஸோ சப்ளைலேருந்து டிஸ்கனெக்ட் பண்ணிட்டோம். அப்போ பேக் இஎம்எஃப் வந்து இந்த மாதிரி பில்டப் ஆகிருக்கும், ப்ளஸ்ஸு மைனஸ். ஓகே, ஸோ அப்போ A1 பாயிண்ட்லேருந்து கரண்ட் ஃப்ளோ நடக்கும். அப்போ A1 பாயிண்ட்லேருந்து கரண்ட் ஃப்ளோ போகும்போது சீரிஸ் ஸ்பீட் வழியாக இப்படி போகும். ஓகே, ஸோ அப்போ ஆக்சுவல் கரண்ட் ஃப்ளோக்கும் இப்போ பிரேக்கிங் டைம் அப்போ நடக்கக்கூடிய கரண்ட் ஃப்ளோக்கும்
டேரக்ஷன் வேறு டேரக்ஷனில் இருக்குது. அப்போ பிரேக்கிங் டார்க் வந்து கிரியேட் ஆகாது. நான் என்ன சொன்னேன் அப்படின்னா இந்த ஃபீல்டு வைண்டிங் வழியாக ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் பாத்தில் எந்த சேஞ்சும் நடக்கக்கூடாது. ஓகே, ஸோ அப்போ இந்த கனெக்ஷன் எப்படி நம்ம மாற்றலாம் அப்படின்னா இந்த பேக் EMF A1ங்கிற பாயிண்ட் இருக்கு இல்லையா, ஸோ A1ங்கிற பாயிண்ட் எதோட கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா டேரெக்டாக S2ஓட கனெக்ட் பண்ணிடணும். அப்போ கரண்ட்டில் வந்து S1ஓட கனெக்ட் பண்ணணும். ஓகே, ஸோ இந்த டெர்மினல் பாயிண்டோட கனெக்ட் பண்ணணும். அப்போ A1 இஸ் கனெக்டட் டு S1. இங்கே பார்த்தீங்கன்னா A1ங்கிற டெர்மினல் பாயிண்ட் வந்து S1ஓட கனெக்ட் ஆகிருக்கு. அப்புறம் S2, அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா இங்கே வந்து ஒரு எக்ஸ்டர்னலாக ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ அதே மாதிரி A2 பாயிண்ட். ஓகே, ஸோ அப்போ வந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபீல்டு வைண்டிங் வழியாக ஃப்ளோ கூடிய கரண்ட்டில் எந்த சேஞ்சும் இல்லை. ஓகே, ஸோ S1 to S2 தான் இதுலேயும் கரண்ட் ஃப்ளோ நடக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, இந்த மாதிரி நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம். அப்போ வந்து என்ன அப்படின்னா S1 to S2 இப்படி போகும். திரும்ப எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் வழியாக இந்த மாதிரி சர்க்யூட் வந்து க்ளோஸ் ஆகும். ஓகே, ஸோ அப்போ இதான் என்ன அப்படின்னா பிரேக்கிங் டைமில் என்ன பண்ணக்கூடாது, ஃபீல்டு வைண்டிங் வழியாக ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் பாத்தில் எந்த சேஞ்சும் நடக்கக்கூடாது. ஸோ அதுக்கு தகுந்தாப்பில் நம்ம சர்க்யூட் வந்து சேஞ்ச் பண்ணணும். ஓகே, ஸோ இதுலேயே அதே தான் கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ ஃபீல்டு வைண்டிங்கோட டெர்மினல் பாயிண்ட்ஸு M2 N. அப்போ இது வந்து நார்மல் கண்டிஷனில் வந்து கரண்ட் ஃப்ளோ இந்த மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ அப்போ ஃபஸ்ட்டு M பாயிண்ட்டுக்கு வந்து அதுக்கப்புறம் N பாயிண்ட்டுக்கு போகும். அப்போ பிரேக்கிங் டைம்லையும் இந்த சீக்வன்ஸை நம்ம சேஞ்ச் பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ அதனால் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இப்போ பேக் EMF வந்து பில்டப் ஆகிருக்கும். நம்ம சப்ளைலேருந்து டிஸ்கனெக்ட் பண்ணிட்டோம் மோட்டர். அப்போ வெறும் பேக் EMF மட்டும் தான் இருக்கும். ஓகே, ஸோ அப்போ பேக் EMF வழியாக ஃப்ளோ கரண்ட். ஓகே, பேக் EMF இந்த மாதிரி பில்டப் ஆகிருக்கும், ப்ளஸ் மைனஸ். அப்போ கரண்ட் ஃப்ளோ இங்கேருந்து இப்படி போகும். ஃபஸ்ட்டு இதுக்கு வருது M and N. ஓகே, ஸோ இந்த சீக்வன்ஸ் அப்படியே எங்கேயும் மாறாமல் இருக்குது பாருங்கள். கரண்ட் ஃப்ளோ வந்து M to N. ஓகே, ஸோ கரண்ட் வந்து ஃபீல்டு வைண்டிங் வழியாக ஃப்ளோ பண்ணி கரண்ட் சீக்வன்ஸில் எந்த சேஞ்சும் இல்லை. இங்கே எக்ஸ்டர்னலாக ஒரு ரெசிஸ்டன்ஸ், இதுக்கு அக்ராஸ் தான் எனர்ஜி வந்து டிசிபேட் ஆக போகுது. ஓகே, ஸோ இது என்ன அப்படின்னா டைனமிக் பிரேக்கிங் ஆஃப் DC சீரிஸ் மோட்டார். ஸோ ஒரே ஒரு கான்செப்ட் என்ன அப்படின்னா அந்த ஃபீல்டு வைண்டிங் வழியாக ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் பாத்தில் எந்த சேஞ்சும் இருக்கக்கூடாது. ஓகே, ஸோ கனெக்ஷன்ஸ் ஆர் ஸோ மேட் தட் கரண்ட் கீப்ஸ் ஃப்ளோயிங் த்ரூ தி சீரிஸ் ஃபீல்டு வழியாக ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் வந்து சேம் டேரக்ஷனில் தான் இருக்கணும். ஓகே, ஸோ இங்கே M2 N அப்படின்னா பிரேக்கிங் டைம்லையும் M2 N தான் ஃப்ளோ ஆகணும். ஓகே, ஸோ அப்படி மாறிச்சு அப்படின்னா பிரேக்கிங் டார்க் வந்து கிரியேட் ஆகாது. ஸோ மோட்டர் வந்து சடனாக ஸ்டாப் ஆகாது. ஓகே, நெக்ஸ்ட் டைனமிக் பிரேக்கிங் டு இண்டக்ஷன் மோட்டர் நம்ம ஃபஸ்ட்டே பார்த்தோம். மற்ற இதில் நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா சப்ளை வந்து டிஸ்கனெக்ட் பண்ணிட்டோம். பட் இங்கே என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா ஸ்டேட்டரில் வந்து நம்ம 3 phase AC சப்ளை கொடுப்போம். தட் இஸ் R, Y and B. ஸோ இதில் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா ஸ்டேட்டரை வந்து நம்ம டிஸ்கனெக்ட் பண்ணிடுவோம். ஓகே, ஸோ RIB தட் இஸ் 3 phase AC சப்ளை டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு அதோட 2 டெர்மினல்ஸ். ஓகே, ஸோ மொத்தமாக இதில் 3 டெர்மினல்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ R, Y and B. ஸோ திஸ் இஸ் யுவர் R ஃபேஸ், இது செகண்ட் உள்ளது வந்து Y, இது வந்து B ஃபேஸ். ஓகே, ஸோ ஆக்சுவலாக இது 3 phase பிரேக்கிங் டைம் அப்போ என்ன பண்ணணும், 3 phase AC சப்ளையை டிஸ்கனெக்ட் பண்ணணும். ஓகே, ஸோ அதுக்கு இங்கே என்ன யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு சுவிட்ச் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த சுவிட்ச் மூலமாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த 3 phase AC சப்ளையை கட் பண்ணிவிட்டு ஏதாவது 2 டெர்மினல்ஸ். ஓகே, ஸோ YB எடுத்துக்கலாம் அப்படின்னா RY எடுத்துக்கலாம். ஏதாவது 2 டெர்மினல்ஸ்க்கு அக்ராஸாக லோ வோல்டேஜ் DC சப்ளை வந்து கொடுக்கணும். ஓகே, ஸோ அப்படி கொடுக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னா லோ வோல்டேஜ் DC சப்ளை கொடுக்கும்போது ஒரு கான்ஸ்டன்ட் ஃபீல்டு வந்து கிரியேட் ஆகும். ஓகே, ஸோ நம்ம DC சோர்ஸ் கொடுக்கும்போது ஃபீல்டு வந்து கான்ஸ்டன்ட் ஃபீல்டு கிரியேட் ஆகும். ஸோ அதை ரொட்டேட் ஆகிட்டு இருக்கக்கூடிய இந்த ரோட்டார் பார்ஸ் வந்து கட் பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னா ஸோ EMF வந்து அந்த ரோட்டார் பார்ஸில் வந்து இன்டியூஸ் ஆகும். ஓகே, ஸோ டியூ டு தட் EMF கரண்ட் வில் ஃப்ளோ த்ரூ தட். ஓகே, ஸோ அந்த ரோட்டார் வைண்டிங் வழியாக கரண்ட் ஃப்ளோ ஆகும். அந்த கரண்ட் வந்து எக்ஸ்டர்னல் நம்ம கனெக்ட் பண்ணிக்கூடிய ரெசிஸ்டர்ஸ். ஓகே, ஸோ இது வந்து எக்ஸ்டர்னல் நம்ம கனெக்ட் பண்ணிக்கூடிய ரெசிஸ்டர்ஸ். இதுக்கு அக்ராஸாக அந்த கரண்ட் போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஹீட்டாக டிசிபேட் ஆகிடும். ஓகே, ஸோ அந்த மாதிரி இப்போ என்ன பண்ணுறோம், ஒரு ரொட்டேட் ஆகிட்டு இருக்கக்கூடிய இந்த ரோட்டார் வந்து இந்த கான்ஸ்டன்ட் ஃப்ளக்ஸை கட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ப்ரொடியூஸ் ஆகுது, ரோட்டார் பார்ஸில் வந்து EMF ப்ரொடியூஸ் ஆகுது. ஓகே, ஸோ ஒரு எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபோர்ஸ் வந்து கிரியேட் ஆகுது. ஸோ அந்த சர்க்யூட் பார்ஸ் இது எல்லாமே க்ளோஸ்டு சர்க்யூட்டாக இருக்கிறதுனால கரண்ட் ஃப்ளோ நடக்கும். டியூ டு தட் EMF கரண்ட் ஸ்டார்ட்ஸ் டு ஃப்ளோ. ஸோ அந்த கரண்ட் வந்து எது வழியாக ஃப்ளோ ஆகிற மாதிரி நம்ம வச்சிருப்போம் அப்படின்னா ஒரு எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டர் வழியாக ஃப்ளோ ஆகிற மாதிரி வச்சிருப்போம். ஓகே, ஸோ இங்கே நம்ம எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டர் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ அந்த கரண்ட் ஃப்ளோ வந்து அந்த ரெசிஸ்டர் வழியாக ஃப்ளோ ஆகும்போது நம்மளுக்கு I2R லாஸ் ஏற்படும். ஓகே, ஸோ I2Rங்கிறது இட் இஸ் a ஹீட் லாஸ். அப்போ ஒரு எனர்ஜி வந்து இந்த ரோட்டாரோட கைனடிக் எனர்ஜி தட் இஸ் ரொட்டேஷனல் எனர்ஜி ஃபஸ்ட்டு எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை கன்வெர்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் இங்கே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அந்த ரெசிஸ்டருக்கு அக்ராஸாக ஹீட்டாக டிசிபேட் ஆயிரும். ஓகே, ஸோ தென் பிரேக்கிங் நடந்து மோட்டர் வந்து குயிக்காக ஸ்டாப் ஆகும். ஓகே, ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும், இங்கே வந்து ஒரு கான்ஸ்டன்ட் ஃபீல்டை கிரியேட் பண்ணணும். அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா 3 phase AC சப்ளையை டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு ஏதாவது 2 டெர்மினல்ஸ்க்கு அக்ராஸாக லோ வோல்டேஜ் DC சப்ளை கொடுக்குறோம். அப்போ கான்ஸ்டன்ட் ஃப்ளக்ஸ் வந்து கிரியேட் ஆகுது. அந்த கான்ஸ்டன்ட் ஃப்ளக்ஸை ரொட்டேட் ஆகிட்டு இருக்கக்கூடிய அந்த ரோட்டார் பார்ஸ் கட் பண்ணும்போது EMF ப்ரொடியூஸ் ஆகும். டியூ டு தட் EMF கரண்ட் ஸ்டார்ட்ஸ் டு ஃப்ளோ. அந்த கரண்ட் வந்து ஒரு ரெசிஸ்டருக்கு அக்ராஸாக ஃப்ளோ ஆகும்போது ஹீட்டாக டிசிபேட் ஆயிரும். அப்போது இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது ஒரு கைனடிக் எனர்ஜி எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை கன்வெர்ட் ஆகி ஹீட்டாக டிசிபேட் ஆயிரும். ஸோ மோட்டர் வந்து குயிக்காக ஸ்டாப் ஆகும். ஓகே, ஸோ இதான் என்ன அப்படின்னா டைனமிக் பிரேக்கிங் டு இண்டக்ஷன் மோட்டார், 3 phase இண்டக்ஷன் மோட்டார். ஓகே, ஸோ இதெல்லாம் இந்த டயக்ராம். ஓகே, ஸோ இதில் வந்து DC எக்ஸைட்டேஷன் கொடுக்குறதுக்காக இந்த 2 டெர்மினல். ஓகே, ஸோ இது வந்து Y and B இந்த 2 டெர்மினலுக்கு அக்ராஸாக DC எக்ஸைட்டேஷன் கொடுக்குறதுக்காக நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா
லோ வோல்டேஜ் டிசி கொடுக்குறதுக்காக நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு ஸ்டெப் டவுன் ட்ரான்ஸ்ஃபார்மர் போட்டு இது வந்து ஒரு ரெக்டிஃபயர் யூனிட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ரெக்டிஃபயரோட அவுட்புட் வந்து ப்ளஸ் மைனஸ். ஓகே, ஸோ டிசி அவுட்புட். அப்போ ஒரு வந்து ஏசியை இந்த ரெக்டிஃபயர் யூனிட் டிசியை கன்வெர்ட் பண்ணி 3 ஃபேஸ் வைண்டிங்ஸில் ஏதாவது 2 வைண்டிங்ஸ் இருக்கிறாங்க லோ வோல்டேஜ் டிசி அப்ளை கொடுக்குது. ஓகே, ஸோ இது அப்படின்னா டைனமிக் பிரேக்கிங் டு இண்டக்ஷன் மோட்டார். ஸோ ஃபைனலாக டைனமிக் பிரேக்கிங் டு சின்க்ரனஸ் மோட்டார். ஓகே, ஸோ ஒரு சின்க்ரனஸ் மோட்டருக்கு வந்து டைனமிக் பிரேக் வந்து நம்ம எப்படி அப்ளை பண்ணலாம்னு சொல்லி பார்க்கணும். ஓகே, ஸோ சின்க்ரனஸ் மோட்டரை பொறுத்த வரைக்கும் அதில் வந்து 2 இருக்குது. ஒன்று வந்து ஸ்டேட்டர், இன்னொன்று ரோட்டார். ஓகே, ஸோ நம்ம ஸ்டேட்டரில் வந்து கிவிங்க 3 ஃபேஸ் ஏசி சப்ளை. அப்புறம் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரோட்டாரில் வந்து ஃபீல்டு எக்ஸைட்டேஷன் கொடுக்குறதுக்காக ஒரு டிசி எக்ஸைட்டேஷன் கொடுக்குறோம். ஓகே, ஸோ சின்க்ரனஸ் மோட்டரை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் அ டபுள்யூ எக்ஸைட்டட் மிஷின். அப்போ ஸ்டேட்டர்லேயே நம்ம சப்ளை கொடுக்கணும், ரோட்டார்லேயும் நம்ம தனியாக சப்ளை கொடுக்கணும். ஓகே, ஸோ ஸ்டேட்டரில் வந்து 3 ஃபேஸ் ஏசி சப்ளை கொடுப்போம், ரோட்டாரில் வந்து டிசி சப்ளை கொடுப்போம். ஓகே, ஸோ இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஃபஸ்ட் நார்மல் கண்டிஷனில் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா இது வந்து ஸ்டேட்டர், கீழே இருக்கிறது வந்து ரோட்டார். ஓகே, ஸோ அப்போ இந்த ஸ்டேட்டரில் வந்து நம்ம என்ன கொடுப்போம் அப்படின்னா 3 ஃபேஸ் ஏசி சப்ளை கொடுப்போம். அதான் இங்கே என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா RYB. ஓகே, ஸோ 3 ஃபேஸ் ஏசி சப்ளை. ரோட்டாரோட ஃபீல்டு எக்ஸைட்டேஷனுக்காக நம்ம தனியாக டிசி சப்ளை கொடுப்போம். இது வந்து நார்மல் கண்டிஷனில். அப்போது என்ன ஆகும் அப்படின்னா டேம்பர் வைண்டிங்ஸ் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த டேம்பர் வைண்டிங்ஸ் மூலமாக என்ன ஆகும் அப்படின்னா ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு டார்க் கிரியேட் ஆகும். ஸோ அது மூலமாக என்ன ஆகும் அப்படின்னா ரோட்டார் ரொட்டேட் ஆகி ஒன்ஸ் அந்த 3 ஃபேஸ் ஏசி சப்ளை மூலமாக கிடைக்கக்கூடிய அந்த சின்க்ரோனஸ் ஸ்பீடை அந்த ரோட்டார் கேட்ச் பண்ணதுக்கப்புறம் மேக்னெட்டிக் லாக்கிங்னால அந்த மோட்டர் வந்து ரொட்டேட் ஆகிட்டு இருக்கும். ஓகே, ஸோ இதுதான் சின்க்ரோனஸ் மோட்டரோட கான்செப்ட். ஸோ இப்போ நம்ம டைனமிக் பிரேக்கிங் அப்ளை பண்ணும்போது என்ன பண்ணோம் அப்படின்னா 3 ஃபேஸ் ஏசி சப்ளை நம்ம கட் பண்ணிடுவோம். பட் நம்ம அந்த டிசியில் கொடுக்கக்கூடிய அந்த டிசி எக்ஸைட்டேஷன், ஓகே, ஸோ அந்த டிசி வோல்டேஜ் நம்ம ரோட்டாரில் கொடுப்போம் இல்லையா, ஸோ அதை வந்து நம்ம எந்த சேஞ்சும் பண்ணக்கூடாது. ஓகே, அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஏசி சப்ளையை மட்டும் டிஸ்கனெக்ட் பண்ணுறோம். ஓகே, ஸோ ஸ்டேட்டாரில் கொடுக்கக்கூடிய ஏசி சப்ளையை மட்டும் நம்ம என்ன பண்ணணும், டிஸ்கனெக்ட் பண்ணணும். அட் த சேம் டைம் ரோட்டாரில் வந்து டிசி சப்ளை கொடுக்குறத வந்து டிஸ்கனெக்ட் பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ ரோட்டாரில் டிசி சப்ளை கொடுத்துட்டே தான் இருக்கணும். ஓகே, அதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த ரோட்டாரில் இருக்கக்கூடிய எனர்ஜி வந்து இப்போ ஹீட்டாக டிசிபேட் ஆகணும். ஓகே, ஸோ அப்போது நம்மளுக்கு என்ன தேவை அப்படின்னா ஒரு எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டர் தேவை. ஸோ ஒன்ஸ் நம்ம எப்போ இந்த 3 ஃபேஸ் ஏசி சப்ளை நம்ம கட் பண்ணுறோமோ அப்போது இந்த 3 ஃபேஸஸையும் எக்ஸ்டர்னலாக ஒரு ரெசிஸ்டர் கூட கனெக்ட் பண்ணணும். ஓகே, ஸோ அது வந்து ஸ்டாராவோ டெல்டாவோ கனெக்ட் பண்ணணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டாராக கனெக்ட் பண்ணிப்போம். ஓகே, ஸோ இது ஆர் ஃபேஸு சப்ளை வந்து டிஸ்கனெக்ட் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ ஏசி சப்ளை டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா ஒவ்வொரு ஃபேஸ்க்கு அக்ராஸாக ஒவ்வொரு ரெசிஸ்டரை கனெக்ட் பண்ணி அது ஸ்டார் ஃபார்மேஷனாவோ டெல்டா ஃபார்மேஷனாவோ மாற்றி விட்றணும். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டார் ஃபார்மேஷனாக கனெக்ட் ஆகிருக்கு. இது ஆர் ஃபேஸு, ஸோ இது வந்து ஆர் ஃபேஸில் உள்ள ரெசிஸ்டர்ஸ். ஓகே, ஸோ இது எல்லாமே நம்ம எக்ஸ்டர்னலாக கனெக்ட் பண்ணக்கூடிய இந்த ரெசிஸ்டர். ஸோ அப்போ ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய எனர்ஜி வந்து என்ன ஆகும் அப்படின்னா இந்த ரெசிஸ்டருக்கு அக்ராஸாக ஹீட்டாக டிசிபேட் ஆயிரும். ஸோ மோட்டர் வந்து குயிக்காக ஸ்டாப் ஆகும். ஓகே, ஸோ இதான் என்ன அப்படின்னா டைனமிக் பிரேக்கிங் டு சின்க்ரனஸ் மோட்டர். அப்போ இதில் சின்க்ரனஸ் மோட்டரில் என்ன பண்ணுறோம், நார்மலாக ரன் ஆகும்போது ஸ்டேட்டரில் 3 ஃபேஸ் ஏசி சப்ளை கொடுக்குறோம், ரோட்டாரில் வந்து ஒரு டிசி சப்ளை கொடுக்குறோம். மோட்டர் வந்து என்ன ஆகும் அப்படின்னா மேக்னெட்டிக் லாக்கிங்னால ரன் ஆகிட்டு இருக்கும். ஸோ இப்போ இந்த மோட்டர் வந்து நம்ம குயிக்காக ஸ்டாப் பண்ணணும்னு நினைக்கிறோம். ஸோ அப்போ டைனமிக் பிரேக்கிங் போகிறோம். அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ரோட்டாரில் கொடுக்கக்கூடிய அந்த டிசி ஃபீல்டு, ஓகே, ஸோ அந்த டிசி எக்ஸைட்டேஷனை எதுவுமே பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ அது மெயின்டைன் ஆகிட்டு தான் இருக்கணும். பட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்டேட்டரில் கொடுக்கக்கூடிய அந்த 3 ஃபேஸ் ஏசி சப்ளையை டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு அந்த 3 ஸ்டேட்டர் வைண்டிங்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதை எது கூட கனெக்ட் பண்ணிடுறோம் அப்படின்னா எக்ஸ்டர்னலாக ஒரு ரெசிஸ்டர் கூட ஸ்டார் ஃபார்மேஷனவோ டெல்டா ஃபார்மேஷனவோ கனெக்ட் பண்ணி விட்டுருணும். ஓகே, ஸோ கனெக்ட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த கைனடிக் எனர்ஜி, ஓகே, ஸோ ரோட்டரோட கைனடிக் எனர்ஜி வந்து இந்த எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டர் இல்லையா, ஸோ அதில் வந்து ஹீட்டாக டிசிபேட் ஆயிரும். ஸோ மோட்டர் வந்து குயிக்காக ஸ்டாப் ஆகும். ஸோ அதான் பிரேக்கிங் வீல் அக்யூர்னு கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ இதான் டைனமிக் பிரேக்கிங் சின்க்ரனஸ் மோட்டார். ஸோ அப்போ டைனமிக் பிரேக்கிங் ஃபுல்லாக பார்த்துருக்கோம். அப்போ டைனமிக் பிரேக்கிங்கிறது என்ன, இதில் வந்து ஃபஸ்ட் நம்ம பார்த்தது வந்து டிசி சீரிஸ் மோட்டார் அண்ட் ஷண்ட் மோட்டார். ஸோ இதில் ஃபஸ்ட்டு டிசி ஷண்ட் மோட்டரில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா டைனமிக் பிரேக்கிங் அப்ளை பண்ணப்போ ஃபீல்டு வைண்டிங்கை மட்டும் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா சப்ளையோடய கனெக்ட் பண்ணி தான் வச்சிருப்போம். ஆர்மிச்சூரை மட்டும் என்ன பண்ணுவோம் அப்படின்னா சப்ளைலேருந்து டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு அக்ராஸாக ஒரு எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் போடுறோம். ஓகே, ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னா ஆர்மிச்சூரை நம்ம எந்த மொமெண்ட்டில் சப்ளைலேருந்து டிஸ்கனெக்ட் பண்ணுறோமோ அப்போ ஸ்பீடு வந்து குறையும், எண் வந்து டிராஸ்டிக்காக ரெடியூஸ் ஆக ஆரம்பிக்கும். ஓகே, ஸோ அப்போ ஸ்பீடு குறையும் போது இந்த ஃபார்முலா படி பேக் EMF ரெடியூஸ் ஆகும். ஸோ அப்போ இங்கே பேக் EMF ரெடியூஸ் ஆச்சு அப்படின்னா ஆர்மிச்சூர் கரண்ட்டும் ரெடியூஸ் ஆகும். ஸோ அப்போ இந்த ஃபார்முலா படி ஆர்மிச்சூர் கரண்ட் ரெடியூஸ் ஆகும்போது பிரேக்கிங் டார்க் கம்மியாகும். ஸோ நம்மளுக்கு பிரேக்கிங் டார்க் அதிகமாக இருந்தால் தான் குயிக்காக என்ன ஆகும் அப்படின்னா அந்த மோட்டர் வந்து ஸ்டாப் ஆகும். ஸோ அப்போ இந்த ஆர்மிச்சூர் கரண்ட் ரெடியூஸ் ஆகாமல் நம்ம மெயின்டைன் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஃபார்முலாவில் இருக்கும்படி எப்போ இந்த பிரேக்கிங் ஸ்பீடு கம்மியாகும் போது இந்த பேக் EMF கம்மியாகுதோ அந்த டைமில் நம்ம எக்ஸ்டர்னலாக கனெக்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா அந்த ரெசிஸ்டரு, ஸோ அதோட வேல்யூவை கிராஜுவலாக ரெடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிடணும். ஸோ இந்த மாதிரி ரெடியூஸ் பண்ணும்போது இது வழியாக ஃப்ளோ ஆகக்கூடிய ஆர்மிச்சூர் கரண்ட் தட் இஸ் ஐஏ வந்து ஓரளவுக்கு கான்ஸ்டன்ட்டாக மெயின்டைன் ஆகும். ஓகே, ஸோ அப்போ ஐஏ கான்ஸ்டன்ட்டாக மெயின்டைன் ஆச்சு அப்படின்னா இந்த ஃபார்முலா படி இந்த பிரேக்கிங் டார்க்கும் அதிகமாக கான்ஸ்டன்ட்டாக மெயின்டைன் ஆகும். ஸோ அப்போ பிரேக்கிங் வந்து குயிக்காக நடக்கிறதுனால மோட்டர் வந்து சடனாக ஸ்டாப் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் டைனமிக் பிரேக்கிங் டு டிசி சீரிஸ் மோட்டர். ஸோ இதில் என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா ஃபீல்டு வைண்டிங் வழியாக ஃப்ளோ ஆகக்கூடிய அந்த கரண்ட் பாத்தை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ அது மாதிரி நம்ம பண்ணோம் அப்படின்னா குயிக்காக ஸ்டாப் ஆகும் மோட்டர். டைனமிக் பிரேக்கிங் டு இண்டக்ஷன் மோட்டர் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். அது என்ன அப்படின்னா 3 ஃபேஸ் ஏசி சப்ளையை ஸ்டேட்டரில் டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு ஸ்டேட்டரோட ஏதாவது 2 டெர்மினல் பாயிண்ட் எடுத்து அதுக்கு அக்ராஸாக லோ வோல்டேஜ் டிசி வந்து கொடுத்துட்றோம். ஓகே,
ஸோ அப்போது டிசி கொடுக்கும்போது ஒரு கான்ஸ்டன்ட் ஃப்ளக்ஸ் கிரியேட் ஆகும். ஸோ அப்போ அந்த கான்ஸ்டன்ட் ஃப்ளக்ஸை ரொட்டேட் ஆகிட்டு இருக்கக்கூடிய அந்த ரோட்டார் பார்ஸ் கட் பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னா ஒரு இஎம்எஃப் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அந்த இஎம்எஃப் ப்ரொடியூஸ் ஆகும்போது என்ன நடக்கும் அப்படின்னா அந்த ரோட்டார் பார்ஸ் எல்லாம் க்ளோஸ்டு பார்த்தா இருக்கிறதுனால அது வழியாக ஒரு கரண்ட் ஃப்ளோ நடக்கும். ஓகே, ஸோ அந்த கரண்ட்டை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டர் வழியாக நம்ம அலோவ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா I2R லாஸ் ஏற்பட்டு அது வந்து ஹீட்டாக டிசிபேட் ஆகிடும். அப்போ என்ன பண்ணுறோம், ஒரு கைனடிக் எனர்ஜியை எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணி அதை வந்து ஹீட்டாக டிசிபேட் பண்ணி விட்றோம். ஓகே, ஸோ இதான் டைனமிக் பிரேக்கிங் டு இண்டக்ஷன் மோட்டார். ஸோ நெக்ஸ்ட் டைனமிக் பிரேக்கிங் டு சின்க்ரனஸ் மோட்டார். ஸோ சின்க்ரனஸ் மோட்டரில் நம்ம என்ன பண்ணோம், ஸ்டேட்டரில் இருக்கக்கூடிய 3 ஃபேஸ் ஏசிடபிள்யூ டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு அந்த 3 ஃபேஸ் வைண்டிங்ஸ் இருக்குல்லையே அதை அடிச்சு RYB அதுக்கு அக்ராஸாக என்ன பண்ணுறோம் அப்படின்னா எக்ஸ்டர்னலாக ஒரு ரெசிஸ்டர், அதாவது ஸ்டார் வைண்டிங் அப்படின்னா டெல்டா அந்த ஃபார்மேஷனில் போட்டு அந்த எனர்ஜியை ஃபுல்லாக என்ன பண்ணுறோம் எக்ஸ்டர்னலாக நம்ம கனெக்ட் பண்ணிக்கூடிய ரெசிஸ்டர் வழியாக என்ன பண்ணுறோம் அப்படின்னா டிசிபேட் பண்ணுறோம். ஸோ மோட்டர் வந்து குயிக்காக ஸ்டாப் ஆகும். அட் த சேம் டைம் நம்ம ரோட்டாரில் கொடுக்கக்கூடிய டிசி எக்ஸைட்டேஷனை நம்ம மெயின்டைன் பண்ணிகிட்டே தான் இருக்கணும். ஸ்டேட்டாரில் கொடுக்கக்கூடிய அந்த 3 ஃபேஸ் ஏசிடபிள்யூ மட்டும் தான் டிஸ்கனெக்ட் பண்ணணும். ஓகே, ஸோ இது என்ன அப்படின்னா டைனமிக் பிரேக்கிங் டு சின்க்ரோனஸ் மோட்டார். ஓகே, ஸோ ரிமைனிங் இருக்கக்கூடிய ரீஜனரேட்டிவ் பிரேக்கிங் வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.